வரவேற்பறை தொடர்கிறது. அக்குபஞ்சர் தொடர்பான கேள்விகளுக்கு விடையளித்துக் கொண்டிருக்கிறார் முகமது யூசுப் டாக்டர். தொடர்ந்து அவர்களோடு பேசலாம். டாக்டர், இப்போ அக்குபஞ்சர் எதன் அடிப்படையில் இது செயல்படுது, எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இது செயல்படுகிறது டாக்டர்? பேசிக் பிரின்சிபல் ஆஃப் அக்யூபங்க்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொள்கைகள். ஒன்று ஐம்பூத கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய 5 எலிமெண்ட்ஸ் பிரின்சிபல் ஒன்று. ரெண்டாவது இன் அண்ட் யாங் கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன டாக்டர் சைனீஸ் பாஷையில் திட்டாதீங்கன்னு சொல்லாதீங்க. இந்த கொள்கையை பார்த்தீங்க என்னென்னா, இப்போது அண்டம் இருக்கு இல்லைங்களா, அண்டத்தினோட செயல்பாடுகள் ஒவ்வொரு அணுக்களும் சீராக இயங்குச்சுனா தான் அண்டத்தினுடைய செயல்பாடுகள் முழுமையாக இருக்கும். அப்போது நிகழ்வுகள் ஆரோக்கியமான நிகழ்வுகளாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வந்துச்சு, புயலாக மாறிச்சு, மழையாயிடுச்சு. அப்போது இந்த அண்டத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்கன்னா அக்யூபங்க்சர் பிரின்சிபல்ஸில் இட் இஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் 2 ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இன் யாங் தத்துவத்தில். இன் அண்ட் யாங் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா என்னென்னா, இயற்கையோட படைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண். இந்த ஒரு ஆண் ஒரு பெண் இணைந்திருந்தால் தான் வாழ்க்கை முழுமையாகும். ஒரு இரவு ஒரு பகல். சரிங்களா? அப்போ இது 2 வேறுபட்ட விசைகளின் பிணைப்பு. இந்த பிணைப்பில் பிளவு ஏற்பட்டுச்சுன்னா, குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒத்துமையாக இல்லை, ஒத்து போகலை அப்படின்னா குடும்பங்கள் பிரச்சனை வரும். அதே மாதிரி எப்போ இந்த பிணைப்பில் பிளவு ஏற்படுதோ அப்போ அது வியாதியாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபிசியாலஜிக்கல் பேசிஸில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, நம்ம உடலை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறது 2 நர்வஸ் சிஸ்டம். ஒன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதில் எக்ஸைட்டட்ரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான நரம்பு கடத்திகள் வெளியில் வரும். இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு கடத்திகள் இருக்குது. இது 2ம் எப்படின்னா பேலன்ஸாக ஒர்க் பண்ணணும் நம்ம பாடியில். ஓகே. அதே மாதிரி நம்மளோட வெளிப்புற உறுப்புகளோட செயல்களை நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னா அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேராசிம்பத்தட்டிக் அண்ட் சிம்பத்தட்டிக். ஓகே. இது 2மே எப்படின்னா இந்த எதிரெதிர் துருவங்கள் இருக்கும். ஆனால் 2ம் ஒன்று சமநிலைப்படுத்திக்கிட்டால் தான் நம்மளுடைய உடலோட ஃபங்க்ஷன்ஸ் சமநிலையாகும். என்றைக்கு இது இம்பேலன்ஸ் ஆகுதோ அன்றைக்கி நமக்கு குறைபாடுகள் வெளியில் வந்துடும். நிச்சயமாக டாக்டர். இப்போ ஒரு வலின்ட்டு வராங்க. குறிப்பாக நீங்கள் இப்போ அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லேயே வலி உங்களுக்கு படிப்படியாக தான் குறைய ஆரம்பிக்குது. ஆனால் இன்றைக்கி மக்கள் எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில் இருக்கும்போது வலி இமீடியட்டாக போகிறது தானே எதிர்பார்ப்பாங்க டாக்டர். இப்போ இந்த டைம் பை டைம் எடுக்கும்பொழுது அவங்க அதே நேரத்தில் வேறு மருத்துவத்திற்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கும்பொழுது வேறு மருந்துகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா டாக்டர்? தாராளமாக. இப்போது நோய் வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், முதல்ல ஏதோ ஒரு காரணத்தினால எனர்ஜி இம்பேலன்ஸ் நடக்குது. எனர்ஜி இம்பேலன்ஸ்னால் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அன்றைக்கி குறையுது. அந்த எனர்ஜி இம்பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆகி என்ன ஆகும்னா ஆர்கன் அஃபெக்ட் பண்ணதுக்கு பின்னாடி அது ஒரு பயோகெமிக்கல் சேஞ்சஸ் கொடுக்கும். நம்ம இந்த பயோகெமிக்கல் சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது, ஐயோ நம்ம நோயால் பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபில் போய் பார்க்குறோம், பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் வேரி ஆகுது, உடனே நமக்கு பயம் வருது. இந்த பயோகெமிக்கல் வேரியேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிந்தட்டிக் இன்டர்வென்ஷன் மூலமாக மருந்துகள் மூலமாக கொடுத்து நம்ம சரி செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இது நிரந்தரமானதா அப்படின்னா கிடையாது. இந்த சிந்தட்டிக் இன்டர்வென்ஷன்ஸ் மேபி எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஓகே. அந்த நிலையில் உங்களுக்கு அது நிவாரணம் கொடுக்கறதுக்கு வேணால் யூஸ்ஃபுல் ஆகுமே ஒழிய தொடர்ந்து தேவையில்லை. அப்போது ஆங்கில மருந்துகள் மேற்கொள்ளும் பொழுது அக்யூபங்க்சர் மருத்துவ முறை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த அக்யூபங்க்சர் முறையை தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா தன்னிலையாகவே உங்களோட ஆங்கில மருந்துகளோட இன்டேக்கு குறைய தொடங்கிடும். ஏன்னா உங்கள் பாடி நிவாரணம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அப்போ தேவையில்லையா உங்களுக்கு. உங்களோட டாக்டரே, உங்களோட ஆங்கில மருத்துவரே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பயோகெமிக்கல் சேஞ்சஸ் நார்மலாக ஆக உங்களோட மருந்துகளை தானாக நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். அப்படின்னா இப்போ இது மருத்துவத்தில் நோய் வரதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம் சிஸ்டமில் இதை எடுத்துக்கொள்றது அக்குபஞ்சர் நல்லதா, இல்லை வந்த பின்பு எடுத்துக்கொள்றது நல்லதா டாக்டர்? நோய் வருவதற்கு முன்னாடியே எடுத்துக்கிறது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஏன்னா எனர்ஜி இம்பேலன்ஸ் நமக்கு இல்லை அப்படின்னாவே நம்ம அக்யூபங்க்சர் எப்படி இன்றைக்கி யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுறோம் அப்படின்றமோ அந்த மாதிரி நம்ம அக்யூபங்க்சர் மருத்துவத்தை எப்பொழுதும் எடுத்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன இந்த ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொன்னேன். இந்த என்டார்ஃபினுக்கு இன்னொரு பேர் ஹாப்பி ஹார்மோன். இந்த ஹாப்பி ஹார்மோன் எப்போல்லாம் செக்ரீட் ஆகும்னா, ஸ்ட்ரீனியஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுது செக்ரீட் ஆகும், சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது செக்ரீட் ஆகும், அதே நேரத்தில் நல்ல வாய் விட்டு சிரிக்கும் பொழுது செக்ரீட் ஆகும். இந்த ஹாப்பி ஹார்மோனோட செக்ரீஷன்ஸ் இன்றைக்கி இருக்கிற மெக்கானிக்கல் லைஃப்பில் எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படிங்கும் பொழுது அவங்க அப்பப்போ அந்த அக்யூபங்க்சர் முறையை மேற்கொண்டு
அவங்களோட நாடி பரிசோதனை செஞ்சு என்னென்ன இயல்நிலை மாற்றங்கள் இருக்குன்றதை பார்த்துட்டு அப்பப்போ அந்த எனர்ஜி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக நோய் வருவதை தவிர்க்க முடியும். நோய் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து நீண்ட காலம் வாழ முடியும். இப்போ ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காருன்னு வச்சுப்போம் டாக்டர். இப்போ ஒரு ஹார்ட் பேஷண்ட் வந்து இப்போ சர்ஜரிக்கு போய் ஆகணும், அவர் சர்ஜரி பண்ணால் தான் அவருடைய பிளாக் இதாகும் இருக்கிற ஒரு கண்டிஷனில் இப்போ நீங்கள் வந்து அக்குபஞ்சர் மூலமாக அதை ட்ரீட் பண்ண முடியுமா, இல்லைனா சர்ஜரி பண்ணி தான் ஆகணுமா? இதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது சார் டாக்டர்? இப்போது நீங்கள் சொன்னீங்க பிளாக் வெசல்ஸில் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த பிளாக் எப்படி வந்துச்சு? ஒன்று, உடம்புல அந்த ரத்தத்தில் WBC இருக்குது, RBC இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது, ப்ளஸ் அந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் சமநிலையில் இருந்துச்சுன்னா ரத்தம் வந்து பிரச்சனை இருக்காது, ரத்தம் உறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்றைக்கு வந்து அந்த ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகுதோ, இல்லை என்றைக்கு வந்து அந்த ரத்த குழாய்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு ப்ரெஷரை தாங்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வருதோ அப்போ தான் சின்ன ரத்தம் உறைதல் ஏற்படுது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ரத்த உறைதல், ரத்தமோட அந்த ஆக்சிஜனோட சப்ளை கம்ப்ளீட்டாக நம்ம ஹார்ட்டுக்கு இல்லை பிரெயினுக்கு போகவே இல்லை, இயலாமல் இருக்குது அப்படின்னா எமர்ஜென்சியை நம்ம ஆங்கில மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்ம அக்யூபங்க்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரத்த உறைதல் நிகழ்ச்சியை வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி ரத்தம் உறையாமல் தடுக்கும். ரத்தம் உறையிறதுக்கான காரணம் என்னவோ அந்த அடிப்படை காரணத்தையும் தவிர்க்கும். இப்போ நீங்கள் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இது முடியாது, இந்த நோய் வந்து இன்னும் வந்து இது அக்குபஞ்சரால் சரி செய்ய முடியாது அப்படின்னு ஏதாவது நோய்கள் இருக்கா டாக்டர்? அக்யூட் அண்ட் ட்ராமா இன்டர்வென்ஷன் தவிர, ஆக்சிடென்ட் அண்ட் ட்ராமா, மெக்கானிக்கல் டேமேஜினால் ஏற்படுற ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் அக்யூபங்க்சர்னால குணப்படுத்த முடியும். இப்போ இந்த மாதிரி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறவர்களுக்கும் இல்லை எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவர்களுக்கும் நீங்கள் சொல்லும் ஆலோசனைகள் என்ன டாக்டர்? அக்யூபங்க்சர் வந்து ஒரு ஊசி போடுறாங்களே அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த ஊசி நரம்பு செல்களுக்கோ அல்லது இரத்த குழாய்களுக்கோ போகிறதில்லை. தோலுக்கு அடியில் உள்ள சப்குட்டேனியஸ் லேயர்னு சொல்லிட்டு ஒரு கொழுப்பு தசையில் தான் இந்த ஊசியை போட போகிறாங்க. அப்படிங்கும் பொழுது இது வந்து பெரிய ஊசி குத்திடுவாங்க, நமக்கு அப்பப்போ வலி நிறையா இருக்கும் அப்படின்னு அச்சப்பட தேவையில்லை. இது எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா வலி உணர்வே கூட தெரியாது. கொழுப்பு திசையில் போடும்போது நிறைய பேத்துக்கு அந்த வலி உணர்வு இருக்கிறதில்ல. அதே நேரத்தில் இந்த அக்யூபங்க்சர் மருத்துவ முறையில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற ஒரு பரவலான கருத்து இருக்குது. இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முந்தைய காலங்களில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரே நீடில் ஸ்டெர்லைஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸான வாய்ப்புகள் நிறையா இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே டிஸ்போசபிள் பேக், ஸ்டெரைல் டிஸ்போசபிள் நீடில் யூஸ் பண்ணுறதுனால ஒரு நீடில் ஒரு தடவை யூஸ் பண்ணி நம்ம தூக்கி போட போகிறோம். ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் தாராளமாக எல்லோரும் நோயில் அவதிப்படுறவங்களும் சரி, இல்லை எனர்ஜி இம்பேலன்ஸ் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கனாலும் சரி, அவங்க அக்யூபங்க்சர் மருத்துவ முறையை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி பேசிக்காக ஒரு நடுத்தர குடும்பமாகட்டும், அதுக்கு கீழே இருக்கிறவங்களாகட்டும், எந்த ஒரு நோய் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து அவங்களால ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. இப்போ மற்றது இப்போ நம்ம ஆங்கில மருத்துவம்னு பார்த்தா பல செலவழித்தா தான் அவங்க வந்து நோய் கியூர் பண்ண முடியும்ன்ற ரேஞ்சுக்கு இருக்கும்போது அக்குபஞ்சரில் இந்த வேரியேஷன் எப்படி இருக்குது டாக்டர்? இதுக்கான செலவுகள்லாம் மருத்துவ வைத்திய செலவுகள் எப்படி, எவ்வளோ சார்? பொதுவான செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயபெட்டிஸோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ டயபெட்டிஸோட ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா சர்க்கரையை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. இந்த 6 குரூப் ஆஃப் மெடிசன்ஸும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 5 ரூபாயில் தொடங்கி 55 ரூபா வரைக்கும் விற்கிது. இது சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு. பின்னாடி என்ன பார்த்தீங்கன்னா சர்க்கரையிலேருந்து பாதிப்பிலேருந்து தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு அதோட கிட்னி பாதிப்பை தவிர்க்கிறதுக்கு ஒரு மருந்து, அதோட இருதய பாதிப்பை தவிர்க்கிறதுக்கு ஒரு மருந்து, அதோட நரம்புகள் பாதிப்பை தவிர்க்கிறதுக்கு ஒரு மருந்து. அப்போ ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்திங்கன்னா குறைஞ்சது வந்து 10-15 மெடிசன்ஸ் வந்துடுது. இதெல்லாம் போட்டு நமக்கு கண்ட்ரோலில் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை லேப் டெஸ்ட் வேறு. இது இல்லாமல் டாக்டர் கன்சல்டேஷன்ஸ். ஸோ இவ்வளவு செலவுகள் அடங்கிய மருத்துவம் தான் இந்த நவீன மருத்துவம். அக்யூபங்க்சர் மருத்துவ முறை பற்றி என்ன பண்ண போகிறோன்னா, டயக்னோசிஸ் ஃபிசிக்கலோட இம்பேலன்ஸை நம்ம டயக்னோஸ் பண்ண போகிறோம். நாடி பிடிச்சி பார்க்க போகிறோம், முகபாவனையை பார்க்க போகிறோம், நாக்கினோட தன்மையை பார்க்க போகிறோம், அவங்களோட உணர்வுகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் பண்ணி இந்த ஊசியை சின்னதாக சொருவுறதுல பெரிய செலவுகள் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு ஆரோக்கியமான தீர்வு, நிரந்தரமான தீர்வு வேறு. நிச்சயமாக டாக்டர், இந்த காலை நேரத்திலே அரங்கத்திற்கு வந்து அக்குபஞ்சர் தொடர்பாக பல்வேறு கேள்விகளுக்கு தகவல் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 9 மணி செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.